ட்ரெய்லரில் சீரீஸ்னு சொன்னனே, என்ன சீரீஸ்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரோமா வித் அனு. இது வரைக்கும் நீங்கள் ட்ரெய்லரை பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்லேயும் லாஸ்ட்டில் என் ஸ்க்ரீன்லேயும் ட்ரெய்லரோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. நம்மளோட எல்லா வீடியோஸ்லேயும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான ஷவுட் அவுட் செக்மெண்ட் இருக்கும். ட்ரெய்லர் வீடியோவில் கமெண்ட் பண்ண சில ரேண்டம் சப்ஸ்கிரைபர்ஸோட நேம்ஸை போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களோட நேம்ஸும் ஷவுட் அவுட் செக்மெண்ட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆரோமா வித் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சீரீஸ் பரோட்டா சீரீஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வெஜ் பரோட்டா. இந்த வீடியோல பரோட்டாவை எப்படி 3 விதமா செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெஜ் பரோட்டா செய்யறதுக்கு 2 கப் மைதா 1/4 கிலோ இருக்கும். அதுல தேவையான அளவுக்கு உப்பு, காய்ச்சி ஆற வச்ச பால் 4 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்தப்பறம் 2 ஸ்பூன் எண்ணெய், அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்தில் பிணைஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு 75 ml போல் தண்ணி தேவைப்பட்டுச்சு. மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மாவை நல்லா பிணைஞ்சுக்கோங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் அது காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரமான துணியோ இல்லைன்னா ஒரு மூடி வச்சு அதை மூடி 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடுங்க. 2 hours later. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மாவை எடுத்து கொஞ்ச நேரம் திருப்பியும் பிணைஞ்சுக்கோங்க. பிணைஞ்ச மாவை உங்களுக்கு தேவையான அளவில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த உருண்டை மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி திருப்பியும் 2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. 2 hours later. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டான பரோட்டா உருண்டைகள் கிடைக்கும். இப்போ உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. பரோட்டா செய்கிற ஃபர்ஸ்ட் மெத்தடை பார்க்கலாம். உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவில் ஒரு பரோட்டா உருண்டையை வச்சு அதை கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா பரப்பிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. உங்களோட இடது கையோட 4 விரல மாவோட கீழையும் கட்டை விரல மேலையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வலது கையில் 4 விரல மேலையும் கட்டை விரல கீழையும் வச்சு நல்லா விசிறி மாதிரி வீசுங்க. உங்களோட மாவு ரொம்ப மெலிசா ஆன பிறகு அதை இது மாதிரி சுருட்டிக்கோங்க. நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பபுள் அது மேலே வரும். நம்மளோட செகண்ட் மெத்தடில் மாவை உங்களால் எவ்வளோ மெலிசாக விரிக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக விரிச்சிட்டு அது மேலே திருப்பியும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்து எவ்வளோ மெலிசான கோடு போட முடியுமோ அவ்வளோ மெலிசாக கோடு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நம்மளோட தேர்ட் மெத்தடில் முன்னாடி பண்ண மாதிரியே நல்லா மாவை விரித்து அதில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு விசிறி மடிக்கிற மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண எல்லா உருண்டை மேலேயும் எண்ணெய் தேய்ச்சி திருப்பியும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. 2 hours later. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச உருண்டையை எடுத்து சப்பாத்தியை விட கொஞ்சம் அதிகமான திக்னஸில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தோசை தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம தேய்ச்சி வச்ச பரோட்டாவை எடுத்து போடுங்க. மிதமான தீயிலேயே திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமான பிறகு எடுத்துருங்க.
இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் நல்லா வேக வச்சு எடுத்த பிறகு உங்கள் ஒர்க்கிங் சர்ஃபேஸில் அதை வச்சு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கும் போது தான் உங்கள் பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப். இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போது உங்களுக்கு ரோட் சைடில் கிடைக்காத வெஜ் பரோட்டா நீங்களே வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட முடியும். இந்த பரோட்டா சீரீஸ் மேலும் தொடரும். நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோட் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. யாரெல்லாம் எல்லா வீடியோஸ்லேயும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களில் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்ருக்கு. இந்த கிவ்அவே பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். பாய்.